Hello, everyone. Welcome to the Shinpad podcast. Bala and Vignesh, ரொம்ப 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 நாளாச்சு. So basically, we can call this the season 2 of the Shinpad podcast. எத்தனாவது எபிசோட் அப்படின்னா மேபி season 2 episode 1 வச்சுக்கலாம். So we are back after a long hiatus. ரொம்ப நாள் ஹைபர்னேஷன்ல இருந்தோம். ஒர்க் லைஃப் நிறைய வந்துருச்சு. But finally, we are back. And we are going to talk about being back. We're talking about something that came back. God. Something came back that was not needed நினைக்கிறேன். But it was not needed. இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு திரை காவியத்தை பத்தி தான் வந்து இனி நாங்க பேசலாம் அப்படின்னு இருக்கோம். It's come back in the end. 2 வாரம் ஆயிடுச்சு இல்ல ரிலீஸ் ஆகி. 2 வாரம் ஆயிடுச்சு. லாஸ்ட் to be very honest, வந்ததும் தெரியல போனதும் தெரியல. It's very difficult, it's very very difficult. And having moved to a very new city, I mean, like I'm from Tamil Nadu தெரிஞ்சிட்டு the first thing they're asking is people here in Telangana are asking ஏன் படம் இவ்வளவு மோசமா இருக்கு, what happened to Kamal, what happened to Shankar made movies like they said Shankar made movies like I தான் ஆரம்பிக்கிறாங்க இங்க. So ரொம்ப சுமாரான படங்க. So it's kind of எல்லாத்துக்குமே confusing இருக்கு. What happened to Kamal, what happened to Shankar. I haven't seen the movie, நான் பார்க்கவே இல்லை. I don't know if I have the courage or time to watch it, but நான் பார்த்ததில்ல, பாலா பார்த்துருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படின்னா என்னதான் ஆச்சுன்னு அப்படின்னு வந்து I'm just going to be a listener like all of you guys. I'm going to be like a podcast within a podcast. So I'm going to ask Bala what happened to the movie. How did you feel after spending 300 rupees? I don't know, நீ டிராவல் பண்ணிட்டு போனியா இல்ல இங்க? இல்ல வீட்டுக்கு பக்கத்துலயே தான் இருக்குது, 4 கிலோமீட்டர் கூட இல்ல தியேட்டர். பட் we did spend a lot on the lunch afterwards. அது வந்து படம் பார்த்த கடுப்புலயே போய் நல்லாவாது சாப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு we did spend a lot. பட் 200 ரூபா டிக்கெட்டு, ஏன்டா 200 ரூபா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் we knew, நாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிக்கெட்டே போட்டோம். கலாய்க்கலாம், ஜாலியா போயிட்டு இந்த மாதிரி ஒரு மட்டமான படத்தை பார்த்து என்ஜாய் பண்றதுங்கிறது தனி இல்லை. அது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டர் போய். லாஸ்டா நான் அதுக்கு முன்னாடி தியேட்டர் போனது ஆடு ஜீவிதம், விச் ஐ பர்சனலி லைக். அதுக்கு முன்னாடி தியேட்டர் போனது கேப்டன் மில்லர்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஒர்க்கே ஆகல அந்த படம், தனுஷ் படம். ஸோ இந்த வருஷம் படத்துக்கே போல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே மொக்க படமா இருந்தாலும் ஜாலியா போயிட்டு வரும்ட்டு இதுக்கு போனோம். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் எங்களால் அதை கூட என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு போட்டு பாட்டி வளைச்சிட்டாங்க. ஐ மீன் I didn't expect a lot. இந்த ஃபேஸ்ல இருக்கிற ஷங்கர் கிட்ட இருந்து I didn't expect a lot. பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாம போயிருந்தாலுமே, ஐ மீன் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே எவ்வளவு கேவலமா இருந்ததுக்குமோ அதோட 4 மடங்கு கேவலமா தான் இருந்திருக்கும். பிகாஸ் இட் வாஸ் அது எல்லாமே ஷங்கரோட முந்தைய படங்கள்ல சின்ன சின்ன விஷயமா வந்து எலிட்டிசம், அங்கங்க தூக்கிட்டு தெரிஞ்ச காஸ்டிசம், குயர்ஃபோபியா, அதே மாதிரி வந்து இந்த ஏரியால இருந்து வராங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கிற மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்றது, அது எல்லாமே கொஞ்சம் ஓவர் ப்ளோனா அங்கங்க தெளிக்க விட்டு, ஆன் டாப் ஆஃப் தட் அட்லீஸ்ட் he used to give entertaining movies with some lovely songs, amazing set pieces, really good action and ஒரு ப்ராப்பர் மசாலாவா இருக்கும். இப்ப அது எதுவுமே இல்லை. அந்த மசாலால உப்புக்கு பதிலா சக்கரை, மிளகா தூளுக்கு பதிலா புளி, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து கட்டி போட்டா எப்படி இருக்குமோ அவ்வளவு கேவலமா இருந்தது. பேசிக்கலி வந்து நீங்க வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டா சிக்கன்ல வந்து மட்டனை போட்டு இந்த அதே மாதிரி வந்து காரத்துக்கு பதிலா புளி போட்டு உப்புக்கு பதிலா சர்க்கரையை போட்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருந்தது அந்த படம். It pains to see coming this also like கமல்ங்கிற ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு பெர்ஃபார்மர் வந்து we know that like கமல் வந்து எல்லா படத்துலயுமே வந்து they say that அவரோட இன்புட் இருக்கும், அது இருக்கு இது இருக்கு எல்லாமே சொல்லுவாங்க. But what happened here is it's I don't know. I mean from the little snippets that comes itself is showing it's not even worth a frame to watch the movie. பரிதாபங்களோட கோபி சுதாகர் they made a skit out of this Indian too recently. அவங்க வந்து கமலோட என்டர்டெய்னிங்கா வந்து பண்ணிருந்தாங்க. That's the point. It does எதுமே சிங்க் ஆகல right from the I haven't watched the movie. I just watched the snippet. I watched the trailer. The trailerல வந்து அடிபட்ட the trailer came out, you know that it's going to be one hell of it is going to be a flop. அது தெரிஞ்சே போச்சு ட்ரெய்லர்ல. I mean sometimes trailers might deceive us and all that, but this didn't deceive us. This said straight away said
இல்லடா இது இப்படிதான் இருக்கும்னு ஸ்ட்ரைட்டாவே அதான் ஆக்சுவலி திஸ் டிசீவ்ட் அஸ் இன் another way. அதாவது சரி ஓகே ட்ரெய்லர் மொக்கையா இருக்கு, படம் இதோட மொக்கையாவா இருந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனா இட் வாஸ் ஆக்சுவலி தி ஆப்போசிட். ஆமாண்டா இதோட இன்னும் 10 மடங்கு மொக்கையா ஆனா நான் படம் எடுப்பேன். இதுல டயலாக்லாம் வேற, அக்கா நீ வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகல, எல்லாரும் சாபம் விட்டதுனாலதான் குண்டாயிட்ட அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் கேட்டுட்டு யோ தெரிஞ்சா டயலாக் எழுதுங்க. ஏதோ ஒரு பேசிக்கா ஒரு 10வது 12வது முடிச்சுட்டு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேரணும்னு ஆசைப்படுற ஒரு சின்ன பாயிண்ட கொண்டு போய் இந்த சினாரியோக்கு ஒரு டயலாக் லிஸ்ட் எழுதி கொடுத்தா நல்லா எழுதிருவான். இந்த ஆளு 60 வயசு ஆக போகுது, இப்படியா எழுதுவார் டயலாக் யாராவது? அண்ட் கமல் வந்து இந்தியன் ஒன்ல வந்து ஒரே ஒரு வர்மம் போடுவார், மேக்ஸிமம் 2 போடுவார், ஆல் அவுட் செத்துருவாங்க. இதுல வர்மத்தை போட்டுட்டு டேய் நீ சாகிறதுக்கு 8.5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 8.5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த சாகரவன் நினைச்சிருப்பான் இதுக்கு பேசாம நான் செத்தே போயிருப்பேன், நீ பேசுறதுலயே செத்துருவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சாகிற மாதிரிதான் எனக்கு இருக்கு. பிகாஸ் லைக் பாயிண்ட்லெஸ். ஐ மீன் அவன் தான் சாக போறான், யாருக்காக நீ பேசுற சம்மந்தமே இல்லாம. அதுவும் இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த சாகர 3 பேர், அதாவது கமல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொல்ற 3 பேர் வந்து ஒன் கை இஸ் மராட்டி, தி அதர் கை இஸ் குஜராத்தி, the third one is a பஞ்சாபி. ஃபன் பார்ட் என்னன்னா apparently they gave கமல் லைன்ஸ் இன் மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி அண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் பண்ணிருக்காரு. பட் டப்பிங் பண்றப்ப என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்ல டப் பண்ணி வச்சுட்டு நம்ம தமிழ் வெர்ஷனுக்கு அவர் குஜராத்தில லிப்சிங் பண்ணிட்டு இருக்காரு, பின்னாடி ஃபுல்லா தமிழ் வருது. எதுக்கு அவர் அப்படி நடிக்கிறாரு, நடிப்போட உச்சக்கட்டா அவர் தான் காட்டுறதுக்காக இந்த டயலாக் எல்லாம் வச்சுட்டு தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியணுங்கிறதுக்காக தமிழ்ல வச்சுட்டாங்களாமா டயலாக்லாம். ஐ வாஸ் லைக் ஏன்னா லிப்சிங்கும் ஆக மாட்டேது டயலாக். I'm not understanding என்ன சொல்றது, அந்த ஒரு இவால்வ்மெண்டே இன்னும் சங்கருக்கு வரலன்னு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் அவர் கடைசியா எடுத்தது வந்து 2.0, it was like 2018. I don't see அதுவும் again science fiction வந்து பேய் படமா மாத்தி எடுத்தாரு. That was very average. That was 6 years ago. Before that that was 3 years ago. I was also not அப்படி பெருசா not that good. I mean ஐல வந்து பாட்டு நல்லா இருக்கும், ஸ்டண்ட் சீக்வென்சஸ் நல்லா இருக்கும், and then சில சீன்ஸ் நல்லா இருக்கும் டுவர்ட்ஸ் தென். பட் again நிறைய அதுலயே வந்து பாடி ஷேமிங் இருந்தது, குயர் ஃபோபியா இருந்தது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த படத்துல, டிரான்ஸ் ஃபோபிக்கா இருந்தது படம். ஸோ and also அதான் சொல்றேன், going back again அதுக்கு முன்னாடி வந்து நண்பன் இருந்தது 2012ல வந்துச்சு. I think can be considered as hit தான அது, hit தான அது. நண்பன் was a decent hit. It was a hit. But again to a copy of 3 Idiots. Maybe ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாரு, அங்க ஒரு 2 சீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாரு. பட் other than that it took him almost Indiran was a big hit actually, of course. சன் டிவில போட்டு தேச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு எந்திரன்ல அந்த அளவுக்கு பிடிக்காது. பேசிக்கலி பவர் ரேஞ்சர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிச்சிருப்பாரு. பட் இட் வாஸ் அட்லீஸ்ட் a fun watch. பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறப்ப ஜாலியா இருந்தது. மியூசிக் வாஸ் பிரில்லியன்ட். மியூசிக் வாஸ் இன்டர்நேஷனல், ப்ராப்பர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல. ஐ திங்க் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேவ் a proper என்ன சொல்ல ஜுராசிக் பார்க்கிஷான ஒரு வைப் பயங்கரமா இருந்துச்சு. ஸ்கோர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். But that's why it took almost 12 years and the audience has evolved, the ideologies have evolved, cinema has evolved, new directors have come in, and it should be இது அதுக்கப்புறம் யாரை போய் கேட்டாங்கன்னு தெரியல சங்கர். I think they asked யாரை கேட்டாங்க, சித்தார்த்தா கேட்டாங்கன்னா about post review ஏதோ something கேட்டாங்க. I guess இந்த படம் வந்து ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து டப்பிங்ல இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பாபி சிமாட்ட கேட்டாங்க நினைக்கிறேன். இல்ல போஸ்ட் ரிவ்யூ பாபி சிமாட்ட கேட்டாங்க. திஸ் ஒன் they asked சித்தார்த் was like ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதான் சங்கர் சார் எடுப்பார், அதுதான் படத்துல வரும், இந்த கரெக்ஷன்ங்கிற வேலைக்கெல்லாம் இடமே இல்ல, சில டைரக்டர்ஸ் இம்பர்ஃபெக்ட்டா ரொம்ப லெத்தார்ஜிக்கா லேசியா பண்றாங்க. he was basically indirectly வெற்றிமாறனை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு. வெற்றிமாறன் does a lot of correctionல டப்பிங்ல கடைசி படம் அவுட் வர வரைக்கும். But that should be normal. எனக்கு புரியல, if the output has to come out, that should be a normal. சரி வெற்றிமாறன் நல்ல படம் எடுக்கிறாரு, நீங்க என்ன படம் எடுத்து தரீங்க? That's what it's very that's what the people, I don't know if it's going to happen a post review analysis with Kamal or Shankar. I wish it happens, like someone asks Kamal what do you feel about the failure of this movie, but ஹிட் ஆனா மட்டும் தான் வந்து பேசுவாங்க, ஃப்ளாப் ஆனா வந்து தைரியமா பேச மாட்டாங்க. That's the point. And I have not seen Kamal do, has he done that? I'm not sure. எந்த டைரக்டருமே நான் பார்த்தது இல்ல பெருசா அந்த மாதிரி ஒரு அவங்க படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா பப்ளிக்கா வந்து ஓகே திஸ் இஸ் தி ரீசன் தி மூவி டிட்ன்ட் வொர்க் ஃபார் யூ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னது
ஐ மீன் கிரிட்டிசிசம் ஏத்துக்கிற ஆளுங்களே இங்க கம்மி. ப்ராபப்ளி வெற்றிமாறன் இஸ் த ஒன்லி கை. எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வருது வெற்றிமாறன் மட்டும்தான். லைக் இந்த படத்தை நீங்க எப்படி காமிச்சிருக்கீங்களா, நான் இப்படி காமிச்சது தப்பு தான், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற ப்ராப்ளி த ஒன்லி கை ரீசென்ட் டைம்ஸ்ல வெற்றிமாறன் தான். மத்தபடி யாருமே வந்து அதை ஓப்பனா வந்து தான் தப்பு பண்ணிட்டேனே ஒத்துக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். So what's next Shankar film, by the way? Is it Vikram படம் ஒன்னு வரப்போ? Is it Vikram படம்? இல்ல ராம் சரண் படம் கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு இஸ் ஆக்டிங் அஸ் சம் எலெக்ஷன் கமிஷனர். இட்ஸ் either that or இந்தியன் 3 எது முதல்ல வரப்போகுதுன்னு தெரியல. பட் unfortunately அவங்க இந்தியன் 3ங்கிறது எடுத்து வச்சிட்டாங்க. So this mishap happened because இந்த படம் வந்து they started it way back in 2018 இல்லையா, இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணி we were actually a bit hyped. அப்போ வந்து காஜல் அகர்வால்லாம் வந்தாங்க. இதுல காஜல் அகர்வால் எங்க தெரியுமா வருவாங்க, போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்து ஒரு இத்தினூண்டு சீன்ல பேசிக்கலி இந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் வருவாங்க. So என்ன ஆயிடுச்சுன்னா they shot in between அந்த கமலோட எலெக்ஷன் கேம்பெயின்லாம் போக நடுவுல they shot for it and then செட் ஒரு அந்த செட்ஸ்ல வந்து ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் படம் நகரவே இல்லை. விக்ரம் பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் உதயநிதி கேம் இன் அண்ட் ரிவைவ் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அப்பவே வந்து தே ஹட் ஓவர்ஷாட் தி பட்ஜெட் பை லைக் 100 crores something apparently. தான் சொல்றாங்க, எனக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. அப்படி பண்ணதுனால வந்து அதை வந்து சரி நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். பட் பிகாஸ் சங்கர் ஹட் ஆல்சோ ஷாட் a lot. I mean திருப்பி ஷூட் பண்ணிட்டே இருக்க நிறைய ஷூட் பண்ணிட்டே போக two parts because 6 மணி நேரம் கிட்ட வந்துச்சு அப்படிங்கறனால they decided to split that into 2 parts and அதனால நம்ம தலையில வந்து 3 மணி நேரத்தை கட்டிட்டாங்க. இப்போ கட்டி ஒண்ணுமே இல்லாம ஒரு வேனிட்டி எக்ஸசைஸ் மாதிரி வந்து 3 மணி நேரத்துல வந்து ஈஸியா 2.5 மணி நேரத்தை தூக்கிக்கலாம் இந்த படத்துல இருந்து. ஒண்ணுமே இல்லாத கான்டென்ட் வெறும் 1/2 மணி நேரத்தை வச்சுட்டு அந்த பார்ட்ல இருக்கிற ஒரு 2 மணி நேரத்தை வச்சு 2.5 மணி நேரத்துக்கு அழகா ஒரு படமா கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் பிகாஸ் ரகுல் பிரீத் எதுக்கு வராங்கன்னு தெரியல, தேவையே இல்லை. அண்ட் இந்த சித்தார்த், ஜெகன், பிரியா பவானி சங்கர், ஐ மீன் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிருக்காங்க அந்த கேரக்டருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா பண்ணிருக்காங்க. பட் எல்லாமே ஒன் நோட் கேரக்டர்ஸ். லைக் தேர் இது டூ குட் ஆர் டூ பேட். அந்த கிரே ஷேடே எந்த கேரக்டருக்குமே இல்ல. அண்ட் தென் இந்தியன் தாத்தா வந்து நேர்மையா இருக்கணும், டைமுக்கு வரக்கூடாதுங்கிறாரு, ஆபீஸ்க்கெல்லாம் டைமுக்கே போறதுலன்னு திட்டுறாரு. பட் அவரே வந்து மெட்ரோ ட்ரெயினை ரிவர்ஸ் எடுத்துட்டு போறாரு அவர் தப்பிக்கணுங்கிறதுக்காக. அப்ப எத்தனை பேர் ஆபீஸ் போறோம் அந்த ட்ரெயின்ல உட்காந்துருப்பான், டைமுக்கு போக முடியாது இல்ல, இவரே தானே தப்பு பண்றாரு. ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன்ஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு தீ காயம் பட்டு இதாயிடுது அப்படிங்கிற டைம்ல கூட ஒரு 500 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன், என்னோட வேல்யூஸ் முக்கியம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சமே கொடுக்காம நிக்கிற ஒரு ஆளு இந்த படத்துல இஸ் பேசிக்கலி a book of contradictions. ஒரு சீன்ல இப்படி பேசுறாருன்னா அவரே வந்து அந்த சீன்ல வந்து அது இது பண்ணுவாரு. அதாவது இல்லீகலா வந்து இந்தியாவுக்கு திரும்ப வருவாரு, வரப்போ வாய மூடிட்டு போனா கூட விட்டுருப்பானுங்க. அவங்கள்ட்ட போய் தமிழ்ல வந்து நான் சைனாக்கார மாதிரி தமிழ்ல பேசுறேன்ட்டு ஏதோ பேசி ஒரு காமெடி பண்ணுவாரு. இட்ஸ் பேசிக்கலி chaotic. ரொம்ப அகெயின் வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த பிரம்மாண்டத்தை நான் காட்டியே தீருவேன் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்ட்டே வச்சு. But what is a I mean usually Shankar films adalla larger than life னு ஒரு எலிமெண்ட் கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சின்ன சாங் கூட கண்டிப்பா டக்குன்னு பெட்டி எடுத்துட்டு இருக்கு. இதுல கேலண்டர் சாங் ஒன்னு இருக்கு. இந்தியன் தாத்தா தாய்வான்ல என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து இவங்க கேட்பாங்க. they would wonder. கட் பண்ணா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு கடலோ ஒரு வாட்டர் பாடியிலயோ வந்து ஒரு பிகினி கிளாட் உமன் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கேலண்டர் சாங்னு ஒன்று வரும். இது இந்தியன் தாத்தாவே இருக்க மாட்டாரு, இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும். வில்லன் அந்த ஃபர்ஸ்ட் வில்லன் வந்து வருவாங்க, கடைசியில பாட்டு முடிஞ்சவரை இந்தியன் தாத்தா என்டர் ஆவாரு. ஸோ அந்த பிரம்மாண்டத்தை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாச்சு. அதே மாதிரி இந்த இன்னொரு பாட்டு ஒண்ணு கதரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். காட்சி முடிச்சு ஆக்சுவலா அது காத்தா வராரு, கதற விட 7 மணிக்கு வராரு, 7:30 தர போறாரு. ஐ மீன் இட்ஸ் ஃபன். அகைன் நான் வந்து அந்த பாட்டெல்லாம் வந்து ஜாலியா தான் இருக்கு. பட் இந்த படத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு தேவையா? That's a very valid point நீ சொன்னது. இந்த படம் did the tonality of the Indian franchise change because of this sequel? completely change ஆயிடுச்சு. பிகாஸ் அதுல லார்ஜர் தேன் லைஃப்னு இருக்கும். ஆனா சங்கரோட முன்னாடி படங்கள்ல ஸ்டோரி வந்து ரூட்டடா தான் இருக்கும். அதாவது இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு ரூட்டடான ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. டேக் இந்தியன், முதல்வன், அன்னியன் கூட ஓகே ஓரளவுக்கு. ஸோ அந்த ஒரு அட்லீஸ்ட் அவங்க ஒரு சென்டரா ஒரு நடுவுல ஒரு காமன் பீப்புளை சுத்தி இருப்பாங்க அந்த ப்ரொட்டாகனிஸ்ட். பட் இங்க வந்து
இந்த காமன் பீப்புளுக்கும் வேர்ல்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம அண்ட் கரப்ஷன் சொல்லிட்டு மீன்ல வந்து கோலி குண்டு வச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னையா கரப்ஷன்? யாரையா மீன்ல முதல்ல கோலி குண்டு வச்சு வைக்க போறாங்க? வாங்குறப்பவே தெரியாதா இல்ல வெட்டி பார்த்து சமைக்க மாட்டானா? அப்படியாவா மீனை கொண்டு போய் வறுக்க போறானுங்க? I think that's a very common issue for all the sequels நினைக்கிறேன். I mean, நீங்க சொல்லும் போதே வந்து I'm just thinking about Vishwarupam 1 and 2. There was a wide contrast of change in the tonality இருக்கட்டும். எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு இந்த ஸ்டோரியோட அந்த அதோட களமா இருக்கட்டும், the way that it was set up, அது கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா போகுது. ஃபர்ஸ்ட் ஐ மீன் இட் இஸ் ஃபாஸ்ட், இட் இஸ் an action packed movie, but something was little bit dragging. எங்க டிராமா இருக்குமா அங்க வைக்காம சாங்ஸ் இதா இல்லாம I think when I don't know if it is good to say or isn't தெரியல, when the entire crew or a bit of a crew is changing, everything changes, tonality changes, music data இருக்கட்டும். even விஷ்ணுபுரம் பாரு, சங்கர் ஏசன் லாயர் இருந்துட்டு அப்புறம் கிப்ரான் தான பண்ணாரு. I think Gibran, he did for the second part. ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும், நானாகிய நடிகை. Yeah, that is good, but when I சொல்றேன் அது அந்த ஃபுல்லாமே வந்து I'm not saying it's up to their creators or choice, it's just the consistency miss ஆகுது. consistency அப்படியே போறதுனால you lose that. இதுல வந்து அனிருத் வந்து I don't know what he did, வாசிச்சு தள்ளி இருக்காரு, காதெல்லாம் வலிக்கிற அளவுக்கு வாசிச்சு தள்ளி இருக்காரு. அண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல மைல்டா ஏதாவது ஃபீல் ஆகுதுன்னா தட்ஸ் ஒன்லி வென் ஏஆர் ரஹ்மானோட பழைய பேக்ரவுண்ட் மியூசிக் பீசஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்ப மட்டும்தான். மித்தபடி இட் வாஸ் அட்ராஷியஸ். அண்ட் ஆல்பம்ல நல்லா இருந்த ஒரே பாட்டும் படத்துல வரல. ரெண்டு பாட்டு டீசென்டா இருந்தது, இன்னொரு பாட்டு டீசென்டா இருந்தது, ஒரு மெலடி பாரான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நல்லா இருந்தது. அந்த கப்பலேறி போயாச்சோட வைப்லயே இருக்கும் அந்த பாட்டு. அது படத்திலேயே வரல, அந்த இந்தியன் 3ன்னு போடுற ட்ரெய்லர்ல தான் அந்த பாட்டே வருது. அப்புறம் ஏன்டா அது ஆல்பம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயமாவது ரெடீமிங் ஃபேக்டர்னு பார்த்தா எதுவுமே இல்லை. பிகாஸ் தாத்தா வந்து வரதே வந்து இவங்க சோசியல் மீடியா பார்த்தா வராராமா. திரும்பி வந்து 1.5 லட்சம் டேக் உங்களை வந்து கோ பேக் இண்டியன்னு சொல்லிட்டாங்க, நீங்க திரும்பி போங்க அப்படின்னா லைக் சீரியஸ்லி 1.5 லட்சம் பேர் டேக்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா திரும்பி போயிடணுமா அந்த ஆளு? லைக் what's wrong? I mean, we are talking about நம்ம சொல்லிட்டு கமலோட இன்புட் வந்து ஏன் மிஸ் ஆகுது, பட் what's with Shankar? Someone at least is not changing to the environment ன்னு ஒரு இது வந்து ஒரு அதாவது இவ்வளவு தூரம் அவர் பொண்ணு இருக்காங்க, பசங்க இருக்காங்க, இவ்வளவு தூரம் கூடவா அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க? லைக் doesn't he talk with people around, get to know what is happening? I mean, this is like, of course we also get matured and everything. How is the creator also has to get matured? லைக் ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல வந்து நம்பர் 1ல இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருந்து ஜெகன் ஓடி வந்து என் கம்ப்யூட்டரே நம்பர் 1ல இருக்குடா, என் லேப்டாப்லயும் நம்பர் 1ல இருக்குடா அப்படின்னா லைக் ப்ரோ ஒரே ஏரியால தானே இருக்கீங்க, ஒரே ஏரியால ஒரே மாதிரி தானே ட்ரெண்ட் ஆகணும், உங்க லேப்டாப்ல வேற மாதிரியா ட்ரெண்ட் ஆக போகுது? ஆக்சுவலி நீ ஜோக் சொன்னா நான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல, நீயா நான் ஒரு எபிசோட்ல நண்பன் ப்ரொமோஷனுக்கு வந்து சங்கர் விஜய் எல்லாருமே வந்து வருவாங்க. அப்ப ஏதோ ஒரு மொக்க ஜோக் பண்ணுவாங்க. வாட் வாஸ் த ஜோக்? இட் வாஸ் வெரி ஐ திங்க் ஸ்லீசி ஜோக் நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் அது என்ன கைண்ட் ஆஃப் ஜோக்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ரொம்ப விழுந்து சங்கர் சிரிப்பார், இப்படி 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 கிளாப் பண்ணுவாங்க. எனக்கு அந்த கிளாப் தட்டுறது மட்டும் ஜிஃபா வரும், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஒரு பேங்க் மீமா ஒன்னு பண்ணாங்க, வந்து விஜய் வந்து அப்படியே உருன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு பக்கத்துல. சோ கிரேசி. ஐ திங்க் சங்கரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதே இடத்துலயே தங்கிடுச்சு போல இருக்கு. அந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இந்த படத்துலயும் கூட ஸ்டார்டிங்ல வர ஒரு சீன்ல வந்து துப்புரவு தொழிலாளிகளை பார்த்து இவங்க எல்லாம் வேலையே ஒழுங்கா செய்யறது இல்ல, அப்படி இப்படிட்டு சம்பளம் தான் வாங்குறீங்களா அப்படின்லாம் பேசுவாங்க. லைக் ப்ரோ எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் வந்து நீங்க எப்பவுமே வந்து இவங்களையே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு சங்கரை பார்த்து கேட்க தோணுது. எல்லா படத்துலயும் வந்து இந்த மாதிரி எலிட்டிஸ்டா இருக்காரு. அதே மாதிரி ஒரு பையன் வந்து கொஞ்சம் ஃபங்கியா ஹேர் ஸ்டைல்லாம் விட்டு வந்து அவன் வந்து மட்டமான பையனா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ செட் ஸ்டீரியோடிபிக்கலான மைண்ட் செட்டோட வருது. ஐம் லைக் it's tiring man, it's 2024, you have to change, move on with the times. I mean, சரி பாட்டு வைக்கிறீங்களா, நல்ல பாட்டாவது வைங்க, மியூசிக் போடுறீங்களா, நல்ல மியூசிக்காவது வைங்க. சினிமாட்டோகிராஃபி ஷோயியா இருக்கே தவிர அது நம்மள கனெக்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ பழைய சங்கர் படத்துலலாம் பாட்டுல தான் ஷோயியா கிராண்டா இருக்கும். படத்துல ஈவன் சிவாஜின்னு எடுத்துக்கிட்டா கூட எங்க க்ளோஸ் அப் வைக்கணுமோ கரெக்டா க்ளோஸ் அப் வச்சு, ரஜினி எப்படி காட்டணுமோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரஜினி கொஞ்சம் பல்கியா நல்லா, ஏன்னா பணக்காரருங்கனால நல்லா இருப்பாரு. அந்த சிவாஜி நீ சொன்னது ஆக்சுவலி வாட்சிங் லாஸ்ட் வீக் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, they do all this VFX எடிட்டிங் பத்தி ரொம்ப பயங்கரமா பிரேக் டவுன் பண்ண அழகா பண்ணுவாங்க.
சிவாஜி படத்தை வந்து அவ்வளோ பிரேக் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் when I understood சிவாஜில இவ்வளோ இது இருக்கான்னு. இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் மூவி டு லேர்ன் இஃப் யூ வாண்ட் டு கோ டு எடிட்டிங். எல்லாம் பயங்கரமா எக்ஸாக்ட்லி கட் சீன்ஸ் எல்லாம் நம்ம இப்படி 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 போகும். அது நிறைய இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ரஜினியோட ஹேர் ஸ்டைல மாத்தி ரஜினி கொஞ்சம் ஒல்லியா ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. பிகாஸ் அவர் வந்து காசு இல்ல, சோ வந்து இந்த இதுலயே சோர்ந்து போன மாதிரி ஒரு லுக் வந்திருக்கும். அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ பண்ணாலு லைக் எப்படி forget the other things, politics அதெல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துட்டா கூட பேசிக்கான ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ல கூட கோட்டை விடுவாங்க. லைக் டயலாக் ஆகட்டும் இதாகட்டும், லைக் யா அது வந்து டிசப்பாயிண்டிங் கூட இல்லை. எனக்கு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் சிரிக்க கூட முடியல, எனர்ஜியே இல்லாம போயிடுச்சு சுத்தமா, எதுக்குமே எனர்ஜி இல்ல. பிகாஸ் இவர் வந்து 106 வயசு தாத்தா, இவர் பாட்டுக்கு ஒரு யூனிசைக்கிள் பிடிங்க, அதெல்லாம் நியூக்ளியர் பேட் பவர்ல ஓடுதா என்னன்னு தெரியல, ஓடிட்டே இருக்கு அது யூனிசைக்கிள் வேற. இவர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு, சின்ன பசங்கள்ட்ட இருந்து பிடிக்கிட்டு, தாத்தா அது போகாது தாத்தா 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எல்லாம். அன்ரியல். அதே மாதிரி எல்லாரும் வந்து பீப்புள்லாம் வந்து திடீர்னு காண்டாயிடுவாங்க இவர் மேல. காண்டாயிட்டு எல்லாம் துரத்திட்டே வருவாங்க. போலீஸ் ஒரு பக்கம் துரத்தும், பீப்புள் ஒரு பக்கம் துரத்துவாங்க, எல்லாம் துரத்திட்டே வந்துட்டு இவர் திடீர்னு ஒரு பின்னி மில்ஸ் மாதிரி ஒரு கோடவுனுக்குள்ள ஓடிடுவாரு. போனா ரவுடி எல்லாம் சேர்ந்துருவாங்க. பார்த்தா அந்த போலீஸ்ல யாரும் வரமாட்டாங்க. இவர் எல்லா ரவுடியும் அடிச்சு 6 பேக் ஆப்ஸ் எல்லாம் திடீர்னு கொண்டு வந்துருவாரு. ஏதோ ஒரு இப்படி ஏதோ கையை வச்சு பண்ணுவாரு. தொப்பையோட இருக்கிறாள் திடீர்னு 6 பேக்ஸ் ஆயிடும். நான் நினைச்சேன் பேசாம நம்மளும் இப்படி பண்ணா நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றோம், டெய்லி ஓடுறோம் நடக்கிறோம், இது பண்ணாலே நம்மளுக்கு 6 பேக்ஸ் வந்துருது ஈஸியா அப்படின்ட்டு. அதுக்கு கேட்ட ரீசனே வந்து இட்ஸ் வெரி யூ ரிமெம்பர் த ரீசன் சேயிங் ஏன் சூப்பர்மேன் வந்து இப்படி இப்படி இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன். பட் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஐ டோன்ட் வை ஆஃப் ஆல் பீப்புள் கமல் இஸ் சேயிங் தட். அதுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனே இந்தியன் 1 இல்லையே. இட்ஸ் நாட் அ இந்தியன். எக்ஸாக்ட்லி இந்தியன் 1ல ஒரு 78 இயர் ஓல்ட் தாத்தா எந்த ஸ்பீட்ல நடப்பாரோ அப்படிதான் நடப்பாரு. ஸ்லோவா தான் மூவ் ஆவாரு. ஒரே ஒரு இந்த வர்மம் மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாரு. ரொம்ப ஃபாஸ்டா எங்கேயும் ஓடுறது அது இதெல்லாம் இருக்காது. கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் ஏறி குதிச்சு லாஸ்ட்ல குதிக்கிற மாதிரி வரும். அதுமே டெஸ்பரேட்டா உயிர் தப்பிக்கணுங்கிறதுக்காக. இதுல என்னடானா ஓடுறாரு, தாவறாரு, 20 அடி செவுத்து அப்படியே 2 ஜம்ப்ல தாவறாரு. That's very nice. Even the last finishing of the movie கூட கமல் வந்து ஆக்சுவலி நல்லா நடிச்சிருப்பாரு அந்த இதுல. லாஸ்ட் எவ்வளவு வயசு மூவ் ஆனமோ அந்த வயசுக்கு தான் மூவ் ஆயிருப்பாரு. எக்ஸாக்ட்லி. திஸ் வாஸ் லைக் கிரேசி. அதாவது ஓகே அவர் என்ன ரிவர்ஸ்ல இவால்வ் ஆயிட்டு இருக்காரு. என்னதான் அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சிருந்தாலும் அது வந்து 106 வயசு தாத்தா இந்த படத்தோட கான்டெக்ட்ல. சோ கியூரியஸ் கேஸ் ஆஃப் இந்தியன் தாத்தா மாதிரி இந்தியன் தாத்தா சேனாபதி. Curious Case of Senapati. That's it. We got a title for this episode. Episode Curious Case of Senapati. But goodness me, I mean இது ஒரு எவ்வளவு ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து மேபி ஐ கெஸ் ஹி வாண்டட் டு டூ அ ஃபிலிம் பிகாஸ் அந்த டைம்ல ரொம்ப சீரியஸா பாலிடிக்ஸ்ல இறங்க போறேன் அப்படிங்கறதுனால வந்து ஹி கைண்ட் ஆஃப் வாண்டட் டு டூ திஸ் இந்தியன்ங்கிற ஒரு லெகசியை வச்சு லஞ்சத்துக்கு அகேன்ஸ்டா திரும்பி நம்ம வருவோம். பிகாஸ் நம்ம தான் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறோம். இப்ப பார்ட்டியே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. லைக் பேசிக்கலி ப்ரோ நீங்க அதை வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சு வித்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றது ஐரனிக்கெல்லாம் ஐரனியா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி சார்ட் ஆஃப் லைக் an agenda driven மூவி ரிலீஸ் பண்றது வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. we miss that Kamal of when he puts his brain into work la. So that proper we are missing. I think the last I guess Vishwarupam is the last proper even Kamal. Vishwarupam was like அது director ஒரு creator first part exactly creator இருந்தது அதுதான். But actually the proper creator in Kamal kind of sort of started waning by Mumbai Express I guess. அந்த ஒரு பீக்னா அந்த விருமாண்டி Mumbai Express அந்த டைம் தான். அதுக்கப்புறம் ஸ்லோவா தசாவதாரம் he put a lot of effort but it was a big masala movie. Yeah, it was a masala movie, correct. Yeah. So அந்த டைம்க்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து he did வேட்டையாடு விளையாடு, அதுக்கப்புறம் உன்னை போல் ஒருவன், மன்மத நம்பு and all that. But he put a lot of effort அந்த படத்துக்கு தான். விஸ்வரூபம்க்கு அப்புறம் எதுவும் பெருசா கண்டுக்கவே இல்லை. Thug Life coming, I don't know அது எப்படி போக போகுது. ரங்கராய சக்திவேல் நாயக்கராய அது சொன்னாலே எனக்கு சிரிப்பு வருது. ஸோ I don't know because it's like மணிரத்னம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. Again it will not be like a usual movie அது வேணா சொல்லலாம். பட் பொன்னியின் செல்வன் மாதிரி ரொம்ப இன்டிமேட்டான எபிக்கா இருந்தா I don't know how people will respond to it because it could become a repetitive. அது again has to mature இருக்கு. I haven't seen கல்கில. I think நானும் கல்கி பார்க்கல. I've been hearing good I mean sort கொஞ்சம் சின்ன cameo role தான் வச்சுக்கோங்க. External cameo I don't know. I think it's a very small role but
Yeah, apart from that, not sure. Maybe Vikram, in terms of commercial wise, it was a big hit. I mean, I liked it, but retrospectively, நிறைய things had to be seen about that movie as well. Yeah, In yeah, terms of same. I violence mean, and everything, we liked it that day, that time. I gave a good review. அதெல்லாமே இருக்கு, but still there are yeah, some things. Looking back at it, it would be, ooh, okay, fine. The violence was not unnecessary, but yeah. gratuitous violence அதுல. And moreover, I mean, it was a fun watch. நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருந்தது, பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இதை இன்னுமே நல்ல படமா எடுத்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தது. பிகாஸ் இட் வாஸ் மெயின்லி ஃபஹத் ஃபாசில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் தென் when கமல் டேக்ஸ் ஓவர் இட் வாஸ் கமல் ஷோ. பட் அது இல்லாம இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அதுவுமே again மியூசிக் வாஸ் a bit loud. I mean it was enjoyed by everyone music, but retrospectல பாக்குறப்ப அவ்வளவு நாள் மனசுல நிக்கலையே பெருசா. Thug Life, Kamal is also part of the writing. Is it? Yeah, he's writing along with Maniratnam apparently. So hopefully something is there. I mean, it's not like எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ல மட்டும் தான் கமலோட இன்புட் பெருசா இல்ல, விக்ரம்லயும் கமலோட இன்புட் பெருசா இல்லன்னு நினைக்கிறேன். பட் apart from that, he always gets himself involved. So hopefully இன்வால்வ் ஆறது உருப்படியா இன்வால்வ் ஆனாங்கன்னா பரவாயில்ல. இந்தியன் டூல்லாம் வந்து லைக் நிறைய பேர் ரவிவர்மன், பொன்னியின் செல்வன்ல இஸ் ஒர்க் வாஸ் ரியலி குட். பட் அது இல்லாம காற்று வெளியிடைக்கு அப்புறமாவே கொஞ்சம் இப்படி அப்படிதான் வந்து ரவிவர்மனோட ஒர்க் இருக்கு. சஞ்சு was the last movie that I really enjoyed of ரவிவர்மன். I mean, apart from PS. ஏன்னா ஜப்பான்ல எல்லாம் கேவலமா இருந்தது சினிமாட்டோகிராஃபி. நான் கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன் அந்த கார்த்தி படம். இதுலயும் வந்து இதுல என்ன அவங்க அச்சீவ் பண்ண வராங்கன்னே தெரியல. ஒரு செட் இருக்குன்னா யூஸ்வலா அப்படி மேல இருந்து அப்படி பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து வந்து அப்படி வருது, இங்க போகுது நோ பண்றாங்க. டயரிங் அகைன். ரொம்ப கலர்ஸா இருந்ததுனால வந்து கண்ணும் கூசுது, ரொம்ப சவுண்டா இருக்கிறதுனால காது வலிக்குது. சோ எதை வந்து ஃபோக்கஸ் பண்றது? நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு எபிலெப்சி கொடுத்துட்டாங்க உனக்கு. ஆமா, டயர்டாயி தாகம் எடுக்குது, நாக்கு வறண்டு போகுது. சோ பேசிக்கலி எல்லா விதமான சென்சரி ஆர்கன்ஸையும் வந்து டார்ச்சர் பண்ணி எடுத்துச்சு இந்த படம். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இதுதான் இது வந்து பிரமிஸ், நல்ல பிரமிஸ். அகைன் ஒரு கேரக்டர் வந்து ரிவைவ் பண்ணிட்டு வராங்க, பேசிக்கலி பேக் ஃப்ரம் த டெட்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து ரிவைவ் பண்ணிட்டு வராங்கிறப்போ அத எவ்வளோ கன்சைஸா மாடர்னா அழகா காட்டலாமோ அது எதுவுமே பண்ணாம அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க. So they exceeded the expectation that it's going to go bad. They exceeded that. So exceeded that definitely. Yeah, just looking back at Kamal, I'm just looking at his filmography. I think 2015 was a very interesting filmography. He did 3 films. எனக்கு தெரிஞ்ச அந்த I mean, Kalki is fine. Kalki in India too. Kalki small movies, I'm not going to consider that. But yeah, 2015 was very interesting. He did very good year. எல்லாமே ஒரு 4 மாசம் கேப்க்குள்ள வந்ததுல உத்தம வில்லன் came in May, பாபநாசம் ஜூலை, and then this one தூங்காவனம் தீபாவளிக்கு வந்துச்சு. மூணுமே 3 different genres, 3 different படம். Yeah, and மூணுமே வந்து all different directors. I mean, of course, Jitu Joseph and ராஜேஷ் செல்வா. Yeah, I mean, very different ஆன ஒரு இயர் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் ஒன்னும் பார்த்ததே இல்லை. மேபி 2000sல Kamal used to do like that. 2002 something like பமல் கே சம்பந்தம், லைக் ஆலவந்தானுக்கு அப்புறம் பமல் கே சம்பந்தம், அந்த மாதிரி டக்குன்னு பண்ணது. அதுக்கப்புறம் இப்பதான் ஹேராம் தெனாலி அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த வருஷம் தான் வந்து ஹேட் லைக் ஒரு சீரியஸான டிராமா, ஒரு மாதிரி இன்டர்லைஸ் டிராமா, எக்ஸ்டர்னலான டிராமா, and then you had this ஸ்லீக்கான ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ மூணுமே வேற மாதிரி செட் ஆஃப் மூவிஸ். அன்பார்ச்சுனேட்டா வந்து இப்போ கமல் இஸ் இன்டு தீஸ் பிக் மாசி ஸ்டாரி மூவிஸ் which are really not his forte, to be very honest. I mean, usually but அது ஒரு என்ன தெரியுது, அது ஒரு forced pan Indian ஒரு கான்செப்ட் வந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. அது அப்படியே விட்டாலும் இஸ் ஆல்ரெடி தட். But exactly, people are collaborating. I'm not saying wrong, collaboration தப்புன்னு சொல்லல, but it becomes forced பண்ணாதீங்க. அதுதான் ஒரு இதா இருக்கு. It's very வந்து குல்ஷன் குரோவர்ல தேவையே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஃபெமினினா மாறுற வில்லன் பேசிக்கலி லைக் ஏதோ ஒரு வரமும் போட்டோனே, which was like awkward again. சம்பந்தமே இல்லாம என்னத்தையோ எடுத்து வச்சு அண்ட் இருக்கிறதுலயே உச்சக்கட்ட என்னன்னா வந்து ஒரு ஸ்பேஸ் எந்தூசியாஸ்டா இருப்பாரு ஒருத்தர். அவரை வந்து 0 கிராவிட்டி கண்டிஷன்ஸ்ல வந்து தாத்தா கொலை பண்ணுவாரு. அதுல வந்து எச்சில வச்சு ஒரு ஆர்ட் பண்ணுவாரு. ஓகே, தியேட்டர்ல பாக்குறப்பவே
அது என்ன அவங்க விஎஃப்எக்ஸ் மார்வலை காட்டணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதுல வேற எழுதுவாரு, பஞ்சாபிலேயே வேற எழுதுவாரு. அதை தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, போது யார் நிறுத்துங்க வேணாம் அப்படின்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்டாப். It just kept going on. Yeah, we still have third part. அது with what expectations with their releaseங்கற ஒரு இதுவும் தெரியல. வேற வழி இல்ல, வித்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ stuck in an unfortunate miss. நம்மளும் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு, நிலைமை இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து அன்பார்ச்சுனேட்டான பீப்புள் தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க என்னன்னா ஆக்சுவலி they did a really nice thing, ஒரு ஸ்மார்ட்டான திங் பண்ணாங்க. தேர்ட் பார்ட்டோட ட்ரெய்லரை வந்து கடைசியா வந்து காட்டினது. பிகாஸ் ரெண்டாவது பார்ட் இவ்வளவு கேவலமா இருந்ததுக்கு அப்புறம் அது ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சா, அதை பார்த்துட்டு அடடா என்ன இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு வெளில வந்திருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி காமன் ரிவ்யூ. நான் நிறைய பார்த்தேன். லைக் பார்த்ததுக்கே வந்து கடைசில என்ன இருக்குன்னா போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படி. போஸ்ட் கிரெடிட்ஸ் தான் நல்லா இருக்கு பிகாஸ் இட் இஸ் so I mean see Atli gave Shankar a lesson on how to make a masala movie. ஜவான் வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு 10 படத்தோட ஒட்டல் தான் ஜவான். இங்க இருந்து ஒரு சீன், அங்க இருந்து 2 சீன், என் பழைய படத்துல இருந்து தமிழ் படத்துல இருந்து ஒரு 3 சீன் வச்சுக்கோ, எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்தா ஜவான் அப்படின்னு. ஆனா ஜவான் was a huge blockbuster because Atli knows what people are liking. I mean and பல்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப பிராட் ஸ்ட்ரோக்ஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸா இருந்தாலும் அட்லீஸ்ட் இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் வெரி பேசிக்கான ஒரு, அதாவது அடிமட்ட லெவல்ல அது ரொம்ப பேசிக்கா இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த பேசிக்கான ஒரு விஷயத்தையாவது பேசுறாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கறது பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த புரிதல் கூட இல்லாம சங்கர் படம் எடுக்கிறப்பதான் இட்ஸ் வெரி ஷாக்கிங். I don't know what's going to happen next. I don't think so. I'll go to a theater and watch Indian 2 anu theriyala. ஐயோ அது OTT-ல வந்துரும். I think இன்னும் ஒரு வாரத்துல வந்துரும் மோஸ்ட்லி. அதுக்கு அப்புறம் மேபி if possible தெரியல, என் சைடு ஆஃப் ரிவ்யூ சொல்லலாம். we are too tired for it. ஆரம்பிச்சதே வந்து ரொம்ப நாள் கழிச்சு we will do another review of Indian 2. maybe Indian 3 பண்ணலாம், பண்ணாம போகலாம். so yeah, it's been a good என்ன சொல்றது, good comeback for Shinpad podcast. எங்களுக்காவது கம்பேக் ஷின்பேட் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு ஹேஷ்டேக் போட்டு இதை வந்து போஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட்ஸ் ஓகே. இந்தியன் 2 வந்து ஒரு மட்டமான எக்ஸ்பீரியன்ஸ். பட் அந்த மட்டமான எக்ஸ்பீரியன்ஸை பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்க வந்து இது ரிவைவ் பண்ணியிருக்கோம் இந்த பாட்காஸ்ட்டை. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எபிசோட வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டோம். இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். if Indian 2 had come in that எப்போ 2018 வந்துச்சு, ஃபர்ஸ்ட் 19 குள்ள வந்திருக்கணும். it should have released in 19. would have sat well in that இது when அப்போ ஒரே பார்ட்டா தான ரிலீஸ் பண்ணிருப்பாங்க 2 3 சேர்த்து. சோ மேபி ஒர்க் ஆக நிறைய சான்ஸ் இருந்திருக்கும். அண்ட் கோவிட்க்கு முன்னாடி நம்ம சென்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது. மேபி the we would have worked well in theaters and all that. so 5 வருஷம் லேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது இந்த வெர்ஷன் ஆஃப் இந்தியன் 2 எந்த வருஷம் எடுத்திருந்தாலும் ரிலீஸ் ஆயிருந்தாலும் ஓடி இருக்காது. ஸோ பிகாஸ் கமல் மாதிரி ஒரு ஆக்டரையே ஸ்கிரீன்ல வந்து நீங்க நடிக்கிறது எனக்கு போர் அடிக்குது, ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்கன்னா அது வந்து எப்படி ஒரு படமா இருக்கும்? பிகாஸ் என்ன சொல்றது, கேட்கவே ரொம்ப கஷ்டமா you can criticize Kamal for anything. அந்த அவரோட பாலிடிக்ஸ், அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ், அவரோட பேச்சு, முரண்பாடான பேச்சு, ஒரு இடத்துல இப்படி பேசிட்டு இன்னொரு இடத்துல இப்படி பேசுறாரு, எவ்ரிதிங் அண்ட் எனிதிங். பட் அவரோட ஆக்டிங்கை பத்தி பெருசா எங்கேயுமே நம்மளால குறைய சொல்ல முடியாது. பிகாஸ் he has been a very consistent actor. எந்த எமோஷன் எந்த மீட்டர்ல கொடுத்தா எந்த ஆடியன்ஸ்க்கு கரெக்ட்டா போகுது. even our papanasam for that matter, it's very exactly for this set of audience கரெக்ட்டா ஒரு மீட்டர் கரெக்ட்டா இருக்கும். மலையாளம்க்கு கரெக்ட்டா இருக்காது, பட் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படி தெரிஞ்ச ஒரு ஆளு உத்தம வில்லன் படத்தை வந்து பார்க்க வச்ச ஒரே ஒரு விஷயம் கமலோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சேம் கோஸ் ஃபார் மன்மதன் நம்பர் 2 வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட். அது கமல்னாலதான் வந்து உட்காந்து பார்க்கவே முடிஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர், ஐ மீன் லெஜெண்டரியான ஒரு 230-240 படம் நடிச்ச ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்து அவரையே வந்து ஸ்கிரீன்ல வந்து நீங்க பேசுறது எனக்கு போர் அடிக்குது, நிறுத்துங்க, பேசுறது நிறுத்துங்க தயவு செஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அதுதான் வந்து இந்த படத்தோட ஃபைனல் வேர்டிக்ட்னு நம்ம சொல்லி முடிச்சுக்கணும். வெரி வெரி சேட் திங். But hopefully
தெரியல. தக் லைஃப் குட் ஆர் மைட் ஒர்க் வெல் நினைக்கிறேன். பட் தக் லைஃப்க்கு முன்னாடி இந்தியன் 3 வந்துருமே, அதுக்கப்புறம் தான் தக் லைஃப் வருமாமா. சோ இந்தியன் பிரான்சைஸே நான் மறந்துட்டேன். ஓகேவா, ஆள விடுங்க அப்படின்னு ஆயிடுச்சு. பட் having said that, yeah, that's a wrap on this episode of Shinpad podcast. என்ன சொல்றது, இது பேர் என்ன, வர்மம் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் வர்மம் நாங்க அப்படியே போட்டுக்கிறோம். வீடியோவா உங்களுக்கு வராது, பட் நாங்க ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் வர்மம் போட்டு இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறோம். Yes. Thanks for listening to Shinpad podcast. This is Vignesh and Bala signing off. Bye.